ஹல்லேலூயா. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 32, 33, 34 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றக்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து கொடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். நாம் இப்போ படிக்க கேட்ட வேத பகுதியிலே 2 சகோதரர்களை குறித்து நாம் பார்க்கலாம். 2 சகோதரர்கள், ஒருவன் யாக்கோபு, ஒருவன் ஏசா. ஹல்லேலூயா. ஒரே வீட்டில் ஒரே தாய் தகப்பனுக்கு ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த ஏசா யாக்கோபு. அப்படி பிறந்திருந்தாலும் அவர்களுடைய விருப்பம், பசி, தாகம் 2 பேருக்கும் வித்தியாசமானது. ஹல்லேலூயா. ஒருவருடைய பசி, ஒருவருடைய தாகம் இந்த உலகத்துக்குரியவைகளாய் இருந்தது. ஒருவனுடைய தாகம் மறுமைக்கு பரலோக தேவனுக்குரிய ஆசீர்வாதங்களுக்குரிய தாகமாயிருந்தது. இன்றைக்கு பசி தாகம் என்கிற தலைப்பிலே நான் ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பசி தாகம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலே 2 கூட்டம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரிவினர் உலகத்திற்காக ஓடுகிறவர்களாகவும், ஒரு கூட்டத்தினர் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு இந்த உலகத்தில் உள்ள பணம், பொருள், இல்லை மேன்மை, அதிகாரம், இவைகளையே ஒரு பசியாக, ஒரு தாகமாக கொண்டு இந்த உலக ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ உன்னதத்துக்குரிய தேவனுக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, உலக ஓட்டத்தை ஓட வேண்டிய அவசியம் இருந்தாலும் எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களும் இந்த ஏசா யாக்கோபை போல இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏசா உலகத்துக்குரிய காரியங்களிலே பசி தாகம் உள்ளவனாய் இருந்தான். யாக்கோபு தேவனுக்குரிய ஆவிக்குரிய காரியங்களிலே பசி தாகம் உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் பசி தாகம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பசி உண்டு, ஒரு விருப்பம் உண்டு, ஒரு தாகம் உண்டு. ஆனால் அந்த மனிதனுக்கு தேவனுக்குரிய காரியங்களிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே பசி இல்லை என்றால் அவன் ஆத்துமா வியாதிப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறது. ஒருவனுக்கு தேவனுக்குரிய காரியங்களில் பசி தாகம் இல்லை என்றால் அவன் ஆத்துமா வியாதிப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆத்துமா வியாதிப்பட்டிருக்கிறது? சரீரம் தானே வியாதிப்படும், ஆத்துமா எப்படி வியாதிப்படும் என்று நமக்கு ஒரு சில கேள்விகள் எழும்பலாம். பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நம்முடைய ஆத்துமா வியாதிப்பட்டுவிடும். ஹல்லேலூயா. ஆத்துமாவிலே, நம்முடைய உள்ளான இருதயத்திலே பாவம் வரும்போது நம்முடைய ஆத்துமா பலவீனம் அடைகிறது, வியாதிப்படுகிறது, நோய்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட நோய்பட்ட ஆத்துமாவால் தேவனை ஆராதிக்கவும் முடியாது, வேதத்தை வாசிக்கவும் முடியாது, தேவனை உண்மையாய் தேடவும் முடியாத ஒரு மனிதராய் அவர்கள் இருப்பார்கள். இதுதான் வியாதி, ஆத்துமாவில் பாதிக்கப்பட்டவர்களுடைய அனுபவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு என்று அறிந்தார்களோ, அறிந்தது முதல் இன்று வரைக்கும் ஒரு தடையும் இல்லாமல் வருகிற சில சகோதரிகளையும் சகோதரர்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்றைக்கு இதை அறிந்து இந்த ஆராதனைக்கு வருகிறார்களோ அன்று முதல் ஒரு தடை இல்லாமல் வருகிறார்கள். நம்மை போல பல காரணங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவர்கள் வாழுகிற உலகத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல திருமண காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. பல விருந்துக்காரர்கள் நம்ம வீட்டுக்கு வருகிற அனுபவங்களும் அவர்கள் வீட்டிலும் உண்டு.
பல காரியங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் அவர்களுடைய வீட்டில் உண்டு. ஆனாலும் நாங்கள் பார்த்திருக்கிறோம், இந்த செவ்வாய்க்கிழமை ஆராதனை ஒரு நாள் கூட தடை இல்லாமல் ஓடி வருகிறவர்கள் உண்டு. தேவஜனமே, அப்படிப்பட்டவர்கள் நீதியில் பசிதாகம் உடையவர்கள். எந்த காரியத்தையும் உலகத்துக்குரிய காரியத்திற்கு முன்னுரிமை கொடுக்காதபடி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஓடோடி வருகிற தேவஜனமே, நீங்கள் நீதியில் பசி உள்ளவர்கள், நீதியிலே பசிதாகம் உடையவர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீதியில் பசிதாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் தேவனுக்குரிய காரியங்களுக்காக முன்னுரிமை கொடுத்து ஓடுகிறார்களோ, அவருடைய காரியத்தில் தாகம் உள்ளவர்களாய் அந்த நாளை ஒதுக்கி ஆண்டவருக்கென்று ஒரு இடத்தை கொடுக்கிறார்களோ, இந்த உலகத்துக்குரிய காரியத்தில் இருக்கிற தாகத்திலே ஒரு திருப்தியை என் தேவாதி தேவன் தருவேன் என்று மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லுவதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு யாக்கோபு பாருங்க, யாக்கோபுக்கு தேவனுக்குரிய காரியத்திலே ஒரு பசி தாகம் இருந்தது நிமித்தம்தான் யாக்கோபு தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்குரிய பசி தாகம் இருந்தால் நாம் தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து யோவான் 7:37 வேதம் சொல்லுகிறது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவனுக்கு தாகம், ஆண்டவருக்குரிய காரியத்திலே ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு ஒரு மேன்மை வேண்டும் என்கிற தாகம் இருந்தால் அது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து ஒரு நன்மையை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்குள் இருக்க வேண்டிய காரியம் தாகம். இயேசு சொல்கிற, ஒருவனுக்கு தாகமாயிருந்தால், தாகமாயிருக்கிறவனுக்கு தான் அவர் நன்மைகளை கொடுப்பார். யாக்கோபுக்கு அந்த தாகம் இருந்தது தேவஜனமே. அதனால் சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. தன் தகப்பனிடம் இருந்து அநேக ஆசீர்வாதங்களை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். ஒரு முழுதும் ஒரு தேவதூதனோடு போராடி தேவனுக்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த யாக்கோபு பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இந்த தாகத்தை தான் தேவன் ஒவ்வொருவரிடம் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று. யாருக்கு தேவனை குறித்த, தேவனுக்குரிய காரியங்களை குறித்த தாகம் இருக்கிறதோ அவர்களை தான் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இன்று தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணின ஏசாவை பரலோகம் தள்ளிவிட்டது, பரலோகம் வெறுத்து விட்டது. ஹல்லேலூயா. ஆனால் யாக்கோபை தேவன் ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போதெல்லாம் சொல்லுகிறார், நான் யாக்கோபின் தேவன் என்று. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசாவின் தெய்வம் என்று சொல்ல வேண்டிய அந்த ஒரு பட்டியலில் வர வேண்டிய பட்டியலை இழந்து விட்டவன் தான் ஏசா. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்குரிய நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்த யாக்கோபை கர்த்தர் தன் யாக்கோபின் தேவன் என்று வெளிப்படுத்தினதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகம் இருந்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை கர்த்தர் சொல்லுவார். உங்கள் பேரை சொல்லி சொன்னான், நான் உங்கள் பேர் என்ன, கலாவோட தெய்வம் என்று கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே என்று சொல்லி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம் பாருங்க. ஹல்லேலூயா. நான் என்னுடைய ஜெப நேரத்தில் நான் சொல்லுவேன், சோபிதாவின் தெய்வமேன்னு சொல்லி நான் துதிப்பேன் கர்த்தரை. நம்ம தைரியமா சொல்லலாம். நீங்க ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு வாஞ்சிக்கிறவர்களாய், தாகம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்க பேரை சொல்லி நீங்கள் உரிமையா சொல்லலாம். ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம். ஹல்லேலூயா. உங்க பேரை சொல்லி என் தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தாவீது ராஜா பாருங்க, அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா.
ஆவியானவருடைய ஏவுதலினாலே பல பாடல்களை, பல கீர்த்தனை பாடல்களை தாவீது பாடினார், சங்கீதங்களை தாவீது பாடினார். அல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தாவீதின் காலத்துக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 100 வருடம் தான். கிட்டத்தட்ட 1000 வருடத்திற்கு பின்பாக மேசியா பிறப்பார். அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும், அவருடைய பிறப்பின் மூலமாக ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை தீர்க்க தரிசனமாக சங்கீதங்களில் வெளிப்படுத்தினவர் தாவீது. அல்லேலூயா. தாவீது ஒரு ராஜா. ஆனா நான் சொல்லுவேன், தாவீது ராஜாவா இருந்தாலும் ஜெபத்திலும் அவர் ராஜா தான். அவருக்குள் ஒரு விசேஷித்த ஜெப ஆவியும் தாவீதுக்குள் இருந்தது. இத்தனை ஆசீர்வாதங்களையும் தாவீது பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணம் உண்டு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 42:1-2, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னதத்துக்குரிய எத்தனை ஆசீர்வாதங்களையும் தாவீது பெற்றுக்கொள்வதற்கு தாவீதிடம் இருந்த தேவனை குறித்த பசி தாகம். அல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நான் உம்மையே நான் வாஞ்சித்து கதறுகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 2வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீதுடைய ஆத்துமாவுடைய தாகம் பாருங்க, ஆண்டவர் மேலே இருந்தது நிமித்தம் தான் அத்தனை மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தாவீது பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மானுக்கு இவர் மானை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு மான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வனாந்தரத்திலே தண்ணி தாகமாக இருக்கும்போது தண்ணி தேடி கொண்டு ஓடிட்டே இருக்குமாம் வனாந்தரத்தில் மானு. இப்போ இந்த மானை கொன்று போடுறதுக்காக சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் துரத்துமாம் பாருங்க. ஆனால் அந்த மானை சுற்றிலும் எத்தனை ஆபத்துகள் இருந்தாலும் அதை ஒரு பொருட்படுத்தாதபடி மானுடைய சிந்தனை, எண்ணம் எதை நோக்கியே இருக்குமா? அந்த வனானத்தில் ஏதாவது நீரோடை கிடைக்குமா, ஏதாவது நீரோடை கிடைக்குமா? அழிவு, ஆபத்து எதையுமே பெருசா பார்க்காது. அதுக்கு தாகம், நீரோடையை குறித்த தாகம். அல்லேலூயா. அதுக்கு அது ஓடும்போது பாருங்க, பக்கத்தில் புல் இருக்கலாம், வேற அது சாப்பிட்றதுக்குள்ள எந்த காரியம் இருந்தாலும் அது ஒரு பொருட்டாவே மானுக்கு தெரியாது. அல்லேலூயா. மானுடைய தாகத்துக்கு நீரோடை தான் வாஞ்சியா இருந்த. அதே போல என்னுடைய தாகம் என் ஆண்டவர் மேல் என்று தாவீது சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேருக்கு தேவ ஜனமே, எனக்கு இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை விடவும் என் தேவனுக்குரிய காரியங்கள்ல எனக்கு ஒரு தாகம் இருக்கிறது என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மார்க் 8:36 வசனம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. மனுஷன் பாருங்க, அந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஓடி ஓடி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அதற்காக அவனுடைய வாழ்நாள் உள்ள எல்லா காரியத்திலையும் அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் இந்த உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறது ஒரு 70 வயது, பலத்தின் மிகுதினால் 80 வயது. இந்த 80 வயது வரைக்கும் பணத்தை ஈட்டணும், பொருளாதாரத்தை ஈட்டணும், ஆசீர்வாதத்தை பெருக்கணும், ஓடி ஓடி இருக்கிறோமே. உனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா நஷ்டப்பட்ட நீ ஓடி என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெரிய செல்வந்தர் பாருங்க, அவருக்கு நிறைய தோட்டங்கள் இருக்குது, அநேக வாகனங்கள் இருக்குது, பெரிய பெரிய கட்டிடங்கள் அங்கங்கே கட்டி வாடகை கொடுத்திருக்கிறார். 40 வயதிலே பார்த்தீங்கன்னா இருதய பலவீனத்தினால் அவர் பாதிக்கப்பட்டு விட்டார். மருத்துவமனையில் 2 மாதம் அவசர சிகிச்சை பிரிவிலே அவரை வைத்து அவருக்கு சிகிச்சை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை 2 மாதம் மருத்துவருடைய பிரயாசத்தின் பலனாக அவருடைய ஜீவன் அவருக்கு கிடைத்தது. ஆனால் பாருங்க, எழும்பி அவருக்கு நடக்க முடியாதபடி 2 கால்களும் பலவீனம் அடைந்து படுத்த படுக்கைக்கு ஆகிவிட்டார். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை. வீட்டுக்கு முன்பாக பல வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கென்று பல கட்டிட
கட்டிடங்கள் ஆங்காங்கே கட்டி வாடகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல நிலங்கள் வயல்கள் ஆங்காங்கே இருக்கிறது. தன் கால்களை கொண்டு நடந்து தன்னுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பரிதாபமாக படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஹல்லேலூயா அவனுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு விட்டால் என்ன பிரயோஜனம்? தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக 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 ஜனங்கள் இந்த உலகத்துக்காக ஓடி ஓடி தன்னுடைய ஆத்துமாவை குறித்த எந்த அக்கறையும் இல்லாதபடி தன் ஆத்துமாவை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த உலகத்திலே நமக்கு தந்த நாட்களிலே நம்முடைய ஆத்துமா உயர்ந்தது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டு தேவனுக்குரிய காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து ஓடும்போது இந்த உலகத்துக்குரிய சகல நன்மைகளையும் அவர் நமக்கு தர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு தேவ சமூகத்தின் ஆசீர்வாதத்திற்காக வாஞ்சித்து தேவ நீதியை விரும்புகிற தேவ ஜனத்திற்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நம்முடைய பிரயாசத்தினாலே நாம் சேர்க்கிற ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் அநேக நேரத்தில் தர முடியாதபடி இருக்கும் தேவ ஜனமே. ஆனால் நீங்க ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஆண்டவருடைய காரியத்துக்கு பசிதாகம் உள்ளவர்களாய் ஓடும்போது உங்களுக்கு இவைகள் எல்லாம் அவர் கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ முதலாவது உன் ஆத்துமாவுக்குரிய காரியங்களை நீ முன்னுரிமை கொடுக்கும்போது, உன் ஆத்துமா அழிந்து விடாதபடி ஆத்துமாவுக்குரிய காரியங்களுக்கு நீ முதலிடம் கொடுக்கும்போது இந்த உலகத்துக்குரிய சகல நன்மைகளினாலும் அவர் நம்மை திருப்தியாக்க போதுமானவர். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 119:97 நாம் எந்தெந்த காரியத்திலே பசிதாகமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது தியானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எது பசி அதிகமான பசிதாகமாக இருக்க வேண்டும், எது விருப்பமாக இருக்க வேண்டும்? சொல்லுங்களேன். வேதத்தில். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 100. நான் எதற்காக உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன்னு தெரியுமா? நீங்கள் ஒரு வசனத்தில் உள்ள ஆழத்தை இதன் மூலமாகவாத அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தில் எப்படி தேவன் நம்மோடு பேசுகிறார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆமென். கடந்த நாட்களிலே சென்னையிலேருந்து வந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் அநேகர் பதில் சொன்னீங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. உங்கள் விசுவாசிகள் வேதத்திலே நல்ல தெளிவாக இருக்கிறாங்கன்னு. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆமென். நம்ம வளரணும் வேதத்தில், என்னைக்கும் குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது எனக்கு தியானம் என்று. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 தாவீது எழுதினார் என்றும் சொல்லுகிறார்கள். எஸ்ரா என்கிற தேவ மனிதன் எழுதினார் என்றும் சொல்லுகிறார்கள். யார் எழுதினாலும் இந்த சங்கீதக்காரனுடைய விருப்பம் எதா இருந்திருக்கிறது பாருங்க, ஆண்டவருடைய வேதம். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய பசி தாகம் அவருடைய வேதத்தின் மேல் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த சங்கீதக்காரனுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான் அந்த வேதம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு ஒரு பொக்கிஷமாக இருந்தனால்தான் அவர் சொல்லுகிறார், நாள் முழுதும் அது என் தியானம். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காக நான் தியானிக்கிற தியானம் இல்லை அந்த வேதம். ஹல்லேலூயா. என்னுடைய நாள் முழுவதும் அது தியானமாயிருக்கிறது. ஒருவன் வேதத்திலே ஒரு உறவு வைத்து கொண்டால் மட்டும்தான் அவன் அதை நாள் முழுதும் நினைத்து கொண்டிருக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வல்லமையாய் ஊட்டி பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பேர் ஜேம்ஸ் என்கிற மனிதர். ஹல்லேலூயா. வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவரிடம் ஒரு வசனத்தின் தலைப்பை, ஒரு செய்தியின் தலைப்பை கொடுத்தால் போதும், அந்த நேரத்தில் வேதாகமத்தை திறக்காமலே செய்தியை தருவார். நான் அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட துவக்கத்தில் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா எப்படி ஐயா இவ்வளோ வசனத்தை உள்ள வச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அம்மா நான் எங்கே போனாலும் இந்த வேதத்தை கையில் தூக்கி கொண்டே போவேன்.
பஸ்ஸில் பயணம் செய்யும்போது இந்த வேதம் கையிலே இருக்கும். அந்த வேதத்தை நான் தியானித்து கொண்டே இருப்பேன். சில சந்தேகங்கள் எனக்கு வரும்போது உடனே அந்த வேதத்தை திறந்து நான் பார்த்து தெளிவுபடுத்தி விடுவேன். தூங்கும்போது என்னுடைய படுக்கைக்கு அருகாமையில் இந்த வேதம் இருக்கும். ஹல்லேலூயா. தூக்கத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை என் கண் முன்பாக வந்து நிற்கும். அதில் ஏதாவது ஒரு சந்தேகம் எனக்கு வந்துவிட்டால் உடனே நான் அந்த வேதத்தை திறந்து பார்ப்பேன். ஹல்லேலூயா. அது நாள் முழுவதும் என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய தியானமாக இருந்ததம்மா. எந்த வீட்டுக்கு போனாலும் வசன போர்டு இருக்கும். அந்த வசனங்களை அந்த இடத்துல வச்சே நான் மனதில் கொண்டு போயிடுவேன். என் மனதுக்குள்ளே கொடுத்துருவேன் வசனத்தை. அதனால தான் ஆண்டவருக்காக வல்லமையாய் ஊழியம் செய்ய முடியுது. எனக்குள்ள நிறைய வசனம் இருக்குமா, அதனால தான் என்னால் ஆண்டவருக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியுது என்று. ஹல்லேலூயா. நாள் பொழுதும் அவருடைய தியானமாக இருந்தது. ஹல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறார் பாருங்க, வசனம் வார்த்தை கிடைத்ததும் நான் அதை உட்கொண்டேன், அது எனக்கு துதியாகவும் அது என் இருதயத்தின் ஆனந்தமுமாய் இருந்தது என்று எரேமியா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்ததும் நான் உட்கொண்டேன், அது எனக்கு துதியாய் இருந்தது, அது எனக்குள் இருக்க இருதயம் ஆனந்த களிப்பாய் நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா. வேத வசனம் உங்களுக்குள் எப்பொழுதும் ஒரு தியானமாய் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கணும் தேவ ஜனமே. இன்னைக்கு அநேகருக்கு சினிமா பாட்டு எப்பொழுதும் பாடி சமையல் பண்ணும்போது பாடிக்கொண்டே இருப்பார்கள், அது அவர்களுக்கு தியானம். ஹல்லேலூயா. சில அரசியல் தலைவர்கள் பேசின சில பழமொழிகளை யோசனை பண்ணி கொண்டே இருப்பார்கள், அது அவர்களுடைய தியானம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எதன் மேல் பசிதாகம் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை மேல் பசிதாகம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை மேல் பசிதாகம் இருந்தால்தான் அதை நீங்கள் என்னாலும் தியானமாய் உங்களுக்குள் வைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த சில நேரத்தில் நமக்கு வசனம் மறந்து விடுகிறது பாருங்க. ஆனால் எப்படி நான் எப்பொழுதும் தியானிக்கிறதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இன்றைக்கு புதிய புதிய பாடல்களை இந்த வசனத்தின் மூலமாக அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக தந்து கொண்டிருக்கிறார். புதிய புதிய பாடல்கள். ஹல்லேலூயா. அந்த பாடல்களை நீங்கள் படிக்கணும், அது உங்க இருதயத்திலே இருக்கும், அது தியானமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பசிதாகம் உள்ளவர்கள் புதிய புதிய பாடல்களை படிப்பதற்கும் பாடுவதற்கும் விரும்புவார்கள். தெரிந்து கொண்ட 5-6 பாடல்களை மட்டும் வைத்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். புதிய புதிய வார்த்தைகள், என் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, இந்த வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட புதிய புதிய வார்த்தைகள் பாடலாய் வந்திருக்கிறது, அதை பாடணும், நான் அறிந்து கொள்ளணும், அதை எப்பொழுதும் ஓயாமல் என் ஆவிலே நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இந்த வேதத்தில் பசிதாகம் உள்ளவர்களால் தான் முடியும். ஹல்லேலூயா. புதிய பாடல்கள் விரும்பணும். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இந்த ஸ்மார்ட் போன் இருக்குது பாருங்க, யூடியூப் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம எப்படி அதை நம்ம பயன்படுத்துகிறோம்? ஆண்டவருடைய பாடல்களை படிப்பதற்கு, நம்ம ஆண்டவருடைய காரியங்களை கேட்பதற்கும் புதிய புதிய பாடல்கள் பாடுவதற்கும் நாம் அதை பயன்படுத்துகிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு அது தாகமாய் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அதை கற்று தருவார். ஹல்லேலூயா. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவள், எனக்கு ஒரு கிறிஸ்தவ பாடலும் தெரியாது. ஹல்லேலூயா. டியூன்னா என்னன்னு தெரியாது, டெம்போனா என்னன்னு தெரியாது, ஸ்டைல்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாதவா. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு கர்த்தருடைய பாடல்களை, புதிய புதிய பாடல்களை பாடுகிறேன் என்றால் அவருடைய காரியங்களையும் அவருடைய வார்த்தைகளை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம் எனக்குள் இருக்கிறதன் மூலமாக தான் தேவ ஜனமே. ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, எப்படி ஒரு சின்ன வயசுலேருந்தே நீங்க கிறிஸ்தவ பாடலை கேட்டதில்லை, எப்படி இவ்வளவு பாடல் பாடுறீங்கன்னு. ஹல்லேலூயா. வார்த்தையில் உள்ள பசிதாகம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பாருங்க, யார் ஆண்டவரை பற்றி சொன்னாலும் அப்படியே நாம் மெய் மறந்து அப்படியே பார்த்துட்டு இருப்போம் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு சில சகோதரிகள் எல்லாம் உண்டு, அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு தாகம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னும் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியானவரால் எழுதி அவருடைய கரங்களில் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் இது எங்களுக்குரியவைகள் அல்ல என்று அந்நிய காரியமாய் எண்ணி அதை அசட்டை பண்ணிவிட்டார்கள் என்று ஆண்டவருடைய வேதத்தில் பசிதாகம் இல்லாதவர்களை பார்த்து கர்த்தர் புலம்புகிற அந்த வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம உடம்பு வயிற்று பசிக்கணும், நம்ம எத்தனை நேரம் சாப்பிட்றோம் பாருங்க. எத்தனை நேரம் சாப்பிடுவோம் சிஸ்டர்? 3 நேரம் குறையாமல் எல்லாரும் சாப்பிட்றோம் இல்லையா? 3 நேரம் சாப்பிட்றோம் வயிற்று பசிக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு இடையில் அப்பப்போ ஒரு சாயை, அப்புறம் கொஞ்சம் பழம், அப்புறம் கொஞ்சம் தின்பண்டங்கள். எப்பவும் நம்ம வயறு சொல்லுங்க ஃபுல்லு. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப் இருக்காது நம்ம வயத்தில். கொஞ்சம் கேப் வந்தாலும் ஏதாவது டைனிங் டேபிளில் பாட்டில் ஏதாவது இருக்கான்னு உடனே எடுத்து போட்டுட்டு தான் நடப்போம். ஹல்லேலூயா. வயரை ஒரு முறை கூட காலியாக விட மாட்டோமே தேவஜனம். உங்கள் ஆத்துமாவின் நிலைமை என்ன? ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்கு உணவு தேவனுடைய வசனம். ஆத்துமாவுக்கு நீ ஆகாரத்தை கொடுக்கணும். ஆத்துமாவுக்கு ஆகாரம் கொடுக்காதவர்களால் மணிக்கணக்கில் ஜெபிக்க முடியாது. நான் சொல்றேன், இங்க 20 நிமிஷத்துக்கு மேல நீங்க வேதத்தை தியானிக்காதவர்களால் ஜெபிக்க முடியாது. ஜெபம் உங்களுக்கு பாரமா இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு வல்லமையாய் நீங்க ஜெபிக்கணும்னு சொன்னா இந்த வேதம் உங்களுக்கு ஆகாரமாய் உங்களுக்குள்ள இருக்கணும் தேவஜனமே. எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்திற்கு ஜீவனும் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனும் வல்லமை உள்ளது. அதுல உயிர் இருக்கிறது. அதை நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை தரும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. வசனம் உங்களுக்குள் இருந்தால் ஆராதிக்க வந்தீங்கன்னா நீங்க அப்படியே ஆராதிச்சுட்டே இருப்பீங்க, கர்த்தரை உயர்த்திட்டே இருப்பீங்க. சோர்ந்து போகிற நேரம் வசனம் உங்களுக்குள்ள இருந்துன்னா இந்த வசனம் உங்களை தைரியப்படுத்தும். நீ நடக்க வேண்டிய வழியை இந்த வசனம் உனக்கு காண்பித்து தரும். காயப்பட்டு துக்கப்பட்டு இருக்கும்போது இந்த வசனம் உன் காயத்தை ஆற்றும். அதுதான் ஜீவனுள்ள வார்த்தை. தேவஜனமே, தயவாய் நான் உங்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால் எழுதப்பட்ட அந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒரு நாளும் உங்கள் பாதத்துக்கு கீழே வச்சிடாதுங்க. அது மேன்மையான ஒரு பொக்கிஷம். ஹல்லேலூயா. மேன்மையான ஒரு ஜீவன் உள்ளது, நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை அது. ஹல்லேலூயா. இங்கே காணிக்க போடும்போதும் யாராவது நடக்கிற பாதையில் உங்கள் வேதாகம் இருந்தா கையில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து காணிக்க போடுங்க. ஹல்லேலூயா. அது உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது, ஆவியானவரால் எழுதப்பட்டு தந்த வார்த்தைகள். எத்தனை பேரை இன்றைக்கும் இந்த வார்த்தை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கும் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்கள் பாதத்துக்கு கீழே இந்த வேதாகமத்தை போடாதுங்க. ஹல்லேலூயா. அதற்குரிய மேன்மையை நம்ம கொடுக்கணும் தேவஜனம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, நம்ம எதிலே பசி தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? யாத்திராகமம் 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்றான். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33:15. அப்பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்றான். இரண்டாவதாக, நமக்கு எதில் பசிதாகம் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய், அதற்கு பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவஜனமே. அப்பதான் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை நாம் சொந்தப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இங்கு ஆண்டவர் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக அழைக்கும் போது ஆண்டவர் மோசேயோடு சொல்றார், மோசே, என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. இத்தனை ஜனங்களை நடத்தி செல்வதற்கு இஸ்ரவேலே இத்தனை மக்கள் இருந்த போதிலும் என் கண்களில் உனக்கு தான் கிருபை கிடைத்தது என்று. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா தேவஜனமே? மோசேயை கர்த்தர் அழைத்தது தேவனுடைய கண்களில் மோசேக்கு கிருபை கிடைத்தது நிமித்தம்.
நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இது தேவனுடைய கிருபையினால் கிடைத்தது. எத்தனை பேருக்கு இந்த அழைப்பு கிடைக்கல? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தேவ பிரசனத்துக்குள்ள உட்கார முடியல? உங்களையும் என்னையும் கர்த்தர் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அழைத்து இருக்கிறார். உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். தேவ ஜனமே, தாயின் கருவில் இருக்கும் போதே தாங்கி இருக்கிறார், ஏந்தி இருக்கிறார். பல அழிவுகள் வந்த போதிலும், கருவிலே பல ஆபத்துகள் நமக்கு விரோதமாய் வந்த போதிலும் அந்த அழிவிலிருந்து நம்மை தப்புவித்து இருக்கிறார். இன்றைக்கும் தாங்கி தப்புவித்து இத்தனை வருட காலம் நம்மை வழிநடத்தி வருகிறார். அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. மோசே வனாந்தரத்திலே கண்ணீர் விட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். ஆண்டவரே, நீர் என்னை அழைக்கும் போது உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி அழைத்தீரே. உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததை நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்றால், உம்முடைய சமூகம் நாம் போற இடம் எல்லாம் வரணும்ப்பா. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மோசையுடைய தாகம் எதில் இருந்ததுன்னா, ஆண்டவருடைய சமூகம். தேவனே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது நான் எதனால் அறிவேன்? ஆண்டவரே, நீர் என்னோடு வருவதனால் அல்லவா, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக வருவதனால் அல்லவா என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். கர்த்தர் அங்கு சொல்லுகிறார் பாருங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். நான் அந்த வார்த்தையை தியானிக்கும் போது நான் நினைக்கிறேன், மோசே இப்படி கேட்டிருக்கலாமே, ஆண்டவரே, நீர் அழைக்கும் போது உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததை நான் கானான் தேசத்திலே போய் சேரும்போது எனக்கென்று ஒரு நிலத்தை, எனக்கென்று ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்று ஒரு நிலத்தை ஆயத்தப்படுத்தி தருவதை கொண்டு நான் அறிந்து கொள்வேன் என்று கேட்டிருக்கலாமே. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததை நான் இந்த ஜனங்களிடம் இருக்கிற ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களின் ஒரு பகுதியை நீர் எனக்கு தருவதன் மூலமாக நான் அறிந்து கொள்வேன் என்று மோசே கேட்டிருக்கலாமே. கர்த்தர் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. மோசேக்கு அதில்ல தாகம். ஆமென். என் தேவனுடைய சமூகம், பிரசனம் என் கூட வந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா தேவஜனம்? என் தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாக போதும். அவர் எது கேட்டாலும் கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் அவருடைய விருப்பம் தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. அவர் அப்படி கேட்டதுனால தான் பாருங்க, அவருடைய சமூகம் மோசேக்கு முன்னால போனதுனால தான் எத்தனையோ இராணுவங்கள் அவருக்கு எதிராக எதிர்த்து வந்த போதிலும் மோசே அந்த வனாந்தரத்திலே ஜெயித்து அவர் போக வேண்டிய இடத்திற்கு சரியாய் சென்றார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே பல குறைவுகள் வந்த போதிலும் அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு கர்த்தருடைய சமூகம் மோசேக்கு முன்பாக சென்றதுதான் காரணமாயிருந்தது. பல தடைகள் மோசேக்கு முன்பாக இருந்த போதிலும் கர்த்தருடைய சமூகம் மோசேக்கு முன்பாக போன மாத்திரத்தில் தான் தடைகளை தாண்டி மோசே முன்னேற முடிந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே நீங்க எந்த காரியத்துக்கு சென்றாலும், ஹல்லேலூயா, ஆண்டவரே உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் என்று மோசே போல கேளுங்க தேவஜி. நாங்கள் ஆண்டவரை குறித்து சரியாக அறிகிறதுக்கு முன்பாகவே பேர் கிறிஸ்தவர்களா இருக்கும்போதே எல்லா வாகனத்திலையும் நாங்கள் எழுதுறது, சொல்லுங்க, என் சமூகம். ஆனால் எனக்கு அப்போ அதெல்லாம் தெரியாது, சும்மா ஒரு கிறிஸ்தவன் காட்டுறதுக்காக எழுதி வச்சிட்டோம். ஹல்லேலூயா. எந்த வண்டி எடுத்தாலும் இன்னைக்கு எல்லாரும் எழுதுறது என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லு, போதும் அதோட. ஹல்லேலூயா. நான் எழுதி வச்சிட்டேன், வந்துருவார். இல்லைங்க, எங்கே போனாலும் மோசே போல கேட்கணும், ஆண்டவரே என் சமூகம் மட்டும், என் பிள்ளை போறா உங்கள் சமூகம் முன்னால் போகட்டும் ஆண்டவரே. என் பிள்ளை தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ண போகிறா, உங்கள் சமூகம் மட்டும் என் பிள்ளை கூட இருந்தால் போதும்ப்பா. எத்தனை தடைகள் வந்தாலும் என் பிள்ளை தாண்டிடுவான். எத்தனை குறைவுகள் வந்தாலும் அந்த குறைவு நிறைவாக ஆண்டவரே. எத்தனை சத்துருவின் போராட்டங்கள் என் பிள்ளை இருக்கிற இடத்துல எழும்புனாலும் அதையும் தாண்டி என் பிள்ளை ஜெயிப்பா ஆண்டவரே. அதுக்கு உங்கள் சமூகம் மட்டும் போதும் ஆண்டவரே. எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கும் விரும்புங்க தேவஜனமே. ஹல்லேலூயா. என்ன காரியத்தை தொடங்கினாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நீங்க முன்னுரிமை கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 139:7 சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போக முடியும் ஆண்டவரே, போனால் நான் எப்படி வாழ்ந்துருவேன், உங்க சமூகம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
இந்த தேவ பிரசன்னத்தை நாம் எப்பொழுது நாம் வைத்துக் கொள்வதற்கு நமக்கு உதவியா யார் இருப்பார் பாருங்க. எபேசியர் 4:30 வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:30 யாராவது கொஞ்சம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று ஆம் ஆம் ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரோடு வாழ வேண்டும் தேவஜனமே. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம எந்த நேரத்தில் மீறுகிறோமோ, எந்த நேரத்தில் தவறான பாதையில் நடக்கிறோமோ, அந்த நேரத்தில் நம்மகிட்ட இருந்து சொல்லுவார், நீ போகிற இடம் தவறான இடம், நீ செய்கிறது தவறு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நீ இழந்துருவன் சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த தேவ சமூகத்தை நம்மை விட்டு இழக்காதபடி நாம் தேவ சமூகத்தோடு நடக்கும்படியாக உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் முக்கியமானவராய் இருக்கிறார். தானியேல் 6:3-4 பாருங்க. தானியேல் என்கிற ஒரு தேவ மனுஷன் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்க. தானியேல் 6:3-4. சத்தமா யாராவது படிங்க. இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்குள் தேசாதிபதிகளுக்குள்ளும் மேற்பட்டவனாயிருந்தான். ஆமென். தானியேலுக்குள் விசேஷித்தாவி இருந்தது, அதை அனைவரும் கண்டுகொண்டார்கள். தேவ பிரசன்னத்தோடு நிரப்பப்பட்டவன் தான் தானியேல். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தோடு தேவ சமூகத்தோடு நடந்தவன் தான் இந்த தானியேல். இந்த தானியேல் தேவ சமூகத்தோடு நடந்தது நிமித்தம் பெற்றுக்கொண்ட சாட்சி. அது அடுத்த வசனம் படிங்க. ஆம் 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 தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள், ஆனால் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு தேவ சமூகத்தோடு வாழுகிற ஒரு தேவ மனுஷியையும் ஒரு தேவ மனுஷனையும் யாரும் குற்றப்படுத்த முடியாது தேவ ஜனமே. யார் குற்றப்படுத்தும்படியாக முகாந்தரம் தேடினாலும் தேவ பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து செல்கிறீர்கள் என்றால் உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாதபடி ஆவியானவர் நீங்கள் செய்கிற தவறுகளையும் மீறுதலையும் உங்களுக்கு காண்பித்து தந்து உங்களை சரியான நீதியின் பாதையில் நடத்தி கொண்டே செல்வார். அதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் தானியேல் 3 வேளையோ தவறாமல் ஜெபிக்கிறவனாயிருந்தான். யாரெல்லாம் ஜெபத்திலே தரித்திருக்கிறார்களோ அவர்கள் தேவ சமூகத்தோடு நடக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திலே இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து அன்போடு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை உணர்ந்து ஆராதிக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் அந்த பிரசன்னம் நிரம்ப போதுமானது. அவர்கள் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரமாய் இருப்பார்கள். நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரமாய் இருப்போம். ஆனால் நம்மை யார் குற்றப்படுத்த வேண்டும் என்றாலும் நாம் எத்தனை பேர் நமக்கு எதிராக எழும்பினாலும் அந்த காரியங்களில் எல்லாம் ஒரு ஜெயத்தை பெற்று நாம் தேவனுக்கு சாட்சியாய் வாழ முடியும் தேவ ஜனமே. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நம் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிற பாத்திரம் என்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள் இருக்க வேண்டும் தேவ ஜனமே. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்குரிய சகல நன்மைகளையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு மேன்மை பாராட்டி ஓடுகிற எவரையும் கர்த்தர் விரும்புவதில்லை. யாக்கோபை போல தேவாசீர்வாதத்திற்காக பசிதாகம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்குமானால் தேவனுக்குரிய சகல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தேவ ஜனமே.
ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு வாஞ்சிங்க. ஆண்டவரை ஆராதிக்க வரேன். வீட்டில இருந்து நீங்க கிளம்பும் போது நீங்க ரெடி ஆகிட்டு ஒரு நிமிடம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு உங்க சமூகத்துக்கு நான் போறேன், உங்களுடைய பிரசன்னத்தினால் நான் நிரப்பப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஓபேத் ஏதோம் வீட்டிலே தேவ பிரசனம் இருந்தது. உடன்படிக்கை பெட்டி முழுவதும் தேவ பிரசனத்தால் நிரம்பி இருந்தது பாருங்க. அந்த தேவ பிரசனம் இருந்த ஓபேத் ஏதோமின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தேவ பிரசனம் இருக்கிற இடத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிரசனத்தால் நிரப்பப்பட்ட தேவ ஜனமே, நீங்க வரும்போது வந்த அனுபவத்தோடு நீங்க திரும்பி போறதில்லை. இன்னைக்கு ஆராதனை யாரெல்லாம் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டீங்களோ, நீங்க வந்த நிலைமையை ஒரு நிமிடம் நினைச்சு பாருங்க. போகும்போது நீங்க உங்க பாரத்தையும் உங்க கவலையும் உங்களுடைய எல்லா காரியத்தையும் இறக்கி வைத்து விட்டு நீங்க ஒரு புதிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தோடு தான் திரும்ப போவீங்க. இதுதான் தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. அதுதான் தேவ பிரசன்னத்தின் மேன்மை. நான் சும்மா வந்து உட்கார்ந்து பாடல எல்லாரும் பாடிட்டு இருக்க, பாடு, நீ பாடு, நீ கைத்தட்டு, நீ துதி அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம வந்த போல தான் போவோம். நீங்க பாடதா கர்த்தருடைய மகத்துவங்களை நீங்கள் நினைத்து துதிக்கதான் உங்க மேல தேவ பிரசன்னம் வல்லமையா இறங்கு. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பு. ஹல்லேலூயா. அப்பதான் துக்கம் மாறும், தடை மாறும், கவலை மாறும், வியாதி மாறும், அதிசயம் நடக்க, அற்புதம் உண்டாகும், பிசாசின் கிரியைகள் எல்லாமே சாம்பலாகும். தேவ ஜனமே, விடுதலையாக்கி கொண்டு உங்களுக்கு கர்த்தர் இந்த இடத்திலிருந்து அனுப்புவார். அதுதான் இந்த இடத்தில் நடக்கிற மேன்மை. ஹல்லேலூயா. இது ஒரு ஊழியக்காரங்கள் மூலமா நடக்கிற அற்புதம், அடையாளம் இல்லை. இந்த இடத்துல வருகிற ஜனங்கள் சொல்லுகிற சாட்சி, தேவ பிரசன்னத்தில் வந்துவிட்டு செல்லுகிறார்கள். குடும்பங்களில் ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. அதை நீங்க சொந்தப்படுத்தணும். உங்களுக்கு முதல்ல ஒரு பசிதாகம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஏசாவை போல் இல்லாதபடி யாக்கோவை போல உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய தெய்வத்துக்குரிய காரியங்களுக்காக நாம் வாஞ்சிப்போம் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஹோட்டலில் போனீங்கன்னா, நான் இட்லி தோசை சொல்லிட்டேன், பரோட்டா சொல்கிறேன். நான் போனீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சால்னா கண்டிப்பாக தருவாங்க. ஆமென். தருவாங்களா தரமாட்டாங்களா? தருவாங்க. ரெண்டுக்கும் தனித்தனி காசு கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமாம். அதே போல் நம்ம ஒன்று மட்டும் விரும்பினா போதும், தேவ நீதியை தேவனுக்குரிய காரியங்களை விரும்பினா போதும், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கூட சால்னா கூட கொடுக்கப்படும், தயிர் பச்சடி கூட தருவார். ஹல்லேலூயா. என்னென்ன அந்த புரோட்டாக்கு வச்சிருக்காரு அதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுக்குரிய காரியங்கள் பசிதாகம் உள்ளவராக இருங்க தேவ ஜனமே. சகல நன்மைகளை நீங்கள் சொந்தரித்துக் கொள்வீங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கேட்பீங்களா? ஆண்டவரே, வேத வசனத்திற்கு பசிதாகம் உள்ளவளாய் நான் மாறணும். ஆண்டவரே, தேவ சமூகத்துக்கு பசிதாகம் உள்ளவளாய் மாறணும். ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுத்து, ஆவியானவர் எனக்கு அந்த கிருபையை தாங்க என்று கேட்பீங்களா? ஜெபம் பண்ணும்.